இந்த சாக்கடை துரைமுருகன் இருக்கான் பாருங்க. சாக்கடை துரைமுருகன்ட்ட ஏற்கனவே வான் பண்ணியிருக்கோம். நீ எவனை வேணாலும் தொடு, நீ அணிலத்தோடு மயிரத்தோடு, ஆனா திமுக காரனை தொடக்கூடாதரா, தொடாதரா, என்கிட்ட வராதரான்னு சொல்லியிருக்கோம். வந்தீன்னா மிதி விழுகுன்னு சொல்லியிருக்கோம். அவன் என்ன பண்ணிருக்கான், நேத்து ஒரு வீடியோ போட்டிருக்கான். மதுரை தெற்கு மாவட்ட வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட கிருத்திகா தங்கபாண்டிய பத்தியும், மதுரை மேற்குல வந்து செல்லூர் ராஜா ஓட விரட்ட போற ரகு பாலாஜி வேட்பாளர், மதுரை மேற்கு சட்டமன்ற வேட்பாளர் ரகு பாலாஜியை பற்றியும், சகோதரர் திருமங்கல வேட்பாளர் உதயகுமார புரட்டி எடுக்க போற சேடப்பட்டி மணிமாறலை பற்றியும் ரொம்ப விமர்சனம் பண்ணியிருக்கான். டே சாக்கடை முருகா, கோத்தா வாடா, எப்படி நீ இவனை கூப்பிட்ட நாஞ்சில் சம்பத்தை அதே மாதிரி உன்னை கூப்பிடுறாங்க, கோத்தா வாடா, நம்ம பேசுவோம், நேருக்கு 1 to 1 பேசுவோம். யார் மேலடா பாலியல் புகார் இருக்கு, யார் மேலடா குற்றச்சாட்டு இருக்குன்னு 2 பேரும் விசாரிப்போம். வேற எதுக்கு வேணாம், வேற எந்த இடையில அந்த வேலை நெட்டு கிடைக்கல. சாக்கடை துரைமுருகா வாணி, நம்ம தமிழ்நாட்டு அரசியல் பத்தி பேச வேணாம், தமிழ்நாட்டில் திமுக செய்த சாதனைகளை பத்தி பேச வேணாம், திராவிடத்தை பத்தி பேச வேணாம், உலக பொருளாதாரத்தை பத்தி பேச வேணாம். இப்ப நடக்கிற ஈரான் அமெரிக்க போர் நிலவரத்தை பத்தி பேச, கேஸ் தட்டுப்பாடு இருக்கு, தமிழ்நாடு ஃபுல்லா கேஸ் தட்டுப்பாடா இருக்கு, இந்தியா முழுவதும் கேஸ் தட்டுப்பாடா இருக்கு, அத பத்தி பேச வேணாம். நாம் தமிழர் மேல உள்ள பாலியல் புகார் இருக்கு பத்தியா, அத பத்தி மட்டும் பேசுவோம். திமுக அதிமுக 1 to 1 பேசுவோம், நீனு நானும் பேசுவோம் உட்கார்ந்து. டேய் சாக்கடை துறைமா வாடா, தைரியம் இருந்தா வாடா, 2 பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணா உட்கார்ந்து பேசுவோம். அவ சொல்றாங்க திமுக வேட்பாளர் தேர்வுங்கிறது சும்மா தேர்வு பண்ணிடுவான்னு நினைக்கிறியா? 5 சர்வே ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. உளவுத்துறை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை பத்தியும் அவன் மேல உள்ள புகாரை பத்தியும் எல்லாம் தெளிவா விசாரிச்சு தான் வேட்பாளரை அறிவிக்கிறாரு. ஒரு சீமான் மாதிரி இல்ல, இந்த அணில் குஞ்சு மாதிரி இல்ல, எவனோ எங்கேயோ இருந்த வெந்த வேட்பாளரை போடுறதுக்கு. ஒவ்வொரு வேட்பாளரையும் அவனுடைய எல்லா இதையும் செக் பண்ணிட்டு தான் போடுறாரு எங்க தலைவர். அப்படி இருக்க போகும்போது மதுரை திருப்பரங்குன்ற வேட்பாளரையும், மதுரை மேற்கு தொகுதி வேட்பாளரையும், திருமங்கலம் தொகுதி வேட்பாளரையும் பத்தி தரக்குறைவா பேசுறதுக்கு உனக்கு எவன்டா ரைட்ஸ் கொடுக்கிறது? உனக்கு அந்த தகுதி இருக்காடா சாக்கடை துரைமுருகா? எங்க வேட்பாளரை பத்தி பேசுறதுக்கு ஓ மேல என்னென்ன புகார் இருக்கு? மதுரையில ஒரு பொண்ணு தற்கொலை பண்றதுக்கு காரணமானது நீந்த அப்படிங்கிற புகார் இருக்கு. காசை வாங்கின காசை கொடுக்காம அந்த பொண்ணு அந்த குடும்பத்தையே ஹராஸ் பண்ணி அந்த பொண்ணுடைய தீக்குளிச்சு இறந்து போச்சு, ஜான்சிராணிங்கிற பொண்ணு தீக்குளிச்சிருக்கிறதுக்கு நீ தான் காரணம் அப்படிங்கிற ஒரு புகார் இருக்கு. முத்துக்குமார் நாம் தமிழருக்குடைய தலைவரா இருந்தானே முத்துக்குமார், அவன் கொலை மேலேயே சந்தேகம் இருக்கு, அதுவாலையும் உன் மேல புகார் இருக்கு. உன் மேல என்னன்னா இப்ப தேச துரோக வழக்கு, கஞ்சா கடத்தினா, அது கடத்தினா, வெளிநாட்டுல இருந்து போதைப் பொருள் கடத்தினாங்க, ஆயுதங்கள் கடத்தினாங்கன்னு என்னையே விசாரிச்ச வழக்கு இருக்குடா, அவங்க மேல புகார் இருக்குடா. நீ வந்து உன்ன மாதிரி ஆள்க புடிச்சு உள்ள போட்டா, கைது பண்ணி புடிச்சு உள்ள போட்டா, இவங்க என்னமோ என்ன எத்தனை முறை ஜெயில் போயிருக்கேன், நான் பல முறை ஜெயில பார்த்தேன்னு சொல்றியாடா பிச்சைக்காரப்பல. நீ போனதெல்லாம் எதுக்குடா போன? நீ போனதெல்லாம் பொய் புகார் எழுதுறது, பொய்யா பேசுறது, யூடியூப்ல காசு சம்பாதிக்கிறதுக்காண்டி பொய்யா பேசுறது, அதுக்கு தன்னால தூக்கி உள்ள போட்டாங்க. உள்ள போட்டதுக்கே உன் பொண்டாட்டி திமுக அமைச்சர்கள் காலை பிடிச்சுக்கிட்டு என் புருஷனுக்கு யூரின் டேங்கி போச்சு, யூரின் டேங்கி வீக்கா இருக்கு, கொஞ்சம் ஜெயில இருந்தா யூரின் டேங்க் வெடிச்சிருன்னு சொல்லிட்டு தாண்டா உன் பொண்டாட்டி போய் கதர்னதுக்கு பின்னால உனக்கு ஜாமீன் கிடைச்சது. நீ திமுக வேட்பாளரை பத்தி பேசுறதுக்கு ஒரு துளி தகுதி இருக்காடா? உன் தலைவன் சீமான், அவன் மேல எவ்வளவு புகார் இருக்கு? அவன் சொல்றது பூரா புகார் தானடா, அவன் சொல்றது பூரா பொய் தானடா, சொல்றது செய்யறது பூரா டுபாக்கூர் வேலை தானடா. பிரபாகர் மேல பிரபாகரனோட உட்கார்ந்து போட்டோ எடுத்தேன்னு ஒரு சின்ன போட்டோ காமிச்சா, அது டுபாக்கூர் சொல்லியாச்சு, அது போலின்னு சொல்லியாச்சு. அப்படி இருந்த ஆமா போலி தான், என்ன பண்றேன்னு சொல்லி போனவன் நீ. ஈழத்தமிழ்ல லட்சக்கணக்கான பேரை கொன்று குவிக்க போகும்போது மதுரையில லாட்ஜ்ல விஜயலட்சுமியோட ஜல்ஜா பண்ண வந்தாடா உன்னுடைய ஆளு. எத்தனை இது அவன் மேல நாங்க ஈழத்துல வந்து
கைம்பெண்ணை தான் கல்யாணம் முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் முடிப்பேன்னு சொல்லி ஒரு பொண்ணை காதலிச்சு விட்டு இல்லையா? இப்படி நீங்க கைவிட்ட உன்னுடைய தலைவன் சீமான் கைவிட்ட பொம்பளைங்க எத்தனை பேர்ரா? விஜயலட்சுமியை 7 முறை கற்பமா ஆக்கியிருக்கேன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்திலே வழக்கு இருந்ததாடா. பிரபாகரன் என் தலைவன் பிரபாகரனுக்கு உயிரை கொடுப்பேன் மயிரை கொடுப்பேன்னு சொல்லிட்டு அங்க இலங்கை தமிழர்கள் கொத்து கொத்தா சாக போகும்போது இங்க விஜயலட்சுமியோட ஜல்ஜா பண்ண வந்தாண்டா உன் தலைவன். அடுத்து வா, இவன் நம்ம இடும்பாவனம் கார்த்திக்னு ஒருத்தர் இருக்கல, கரிக்கஞ்சி. என்னமோ உலக அரசியல்ல இவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா அவன் பேசுறான். அவன் வந்து ஏதோ மோனிஸ்வரா என்னங்க ஒரு பொம்பளை, ஒரு பொண்ணு, ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பு சேர்ந்த பொண்ணை கற்பழிச்சு உன்னை கல்யாணம் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வயிற்றுல கற்பமாக்கி கடைசியில அந்த பொண்ணு பொது வழியில வந்து பிரச்சனை ஆக்கின உடனே மன்னிப்பு கேட்டு அந்த பொண்ணை சேர்த்து வச்சிருக்காங்க சோசியல் மீடியால வந்ததுக்கு பிறகு. இல்லைன்னா அந்த பொண்ணை விரட்டி விட்டுருப்பாங்க. இவங்க வேலையே அவ்வளவுதான். இன்னொன்னு ஹுமாயூன் ஒருத்தர் இருக்கான், ஏற்கனவே தஞ்சாவூர் பாராளுமன்ற வேட்பாளராக நின்னான்னு தெரியுங்க. ஹுமாயூன் ஒருத்தன், ஒரு போதை கேஸ். அவன் வந்து அவன் நடத்துற கல்லூரியில பாலியல் புகார், பெண்கள் எல்லாம் மறைமுகமாக ஜாஜஹான் யாரோ ஒருத்தன் பேராசிரியர் அந்த பொண்ணை பாலியல் ரீதியா துன்புறுத்துறாங்க. அங்க படிக்கிற பெண்களுக்கு எல்லாம் பாலியல் ரீதியா தொந்தரவு வர இவன் நடத்துற காலேஜ் ஹுமாயூன். அவனும் அதுல ஒரு நிர்வாகியா இருக்கான், ஒரு பங்குதாரரா இருக்கான். அதுல அந்த இதுல பாலியல் புகார் சொன்னதுக்காக பொது வழியிலேயே வந்து புகார் சொன்னுச்சு. அப்படிப்பட்ட நிர்வாகிகளை வச்சுட்டு இன்னொன்னு வாணியம்பாடியில ஒரு பெண் இதா இருக்கு வேட்பாளர், அவங்க துபாயில இருந்து ஏதோ பண மோசடி பண்ணான்னு அந்த பொம்பளை மேல குற்றமா இருக்கு. இப்படி நீ ஒரு போட்ட 117 பெண்களே 117 ஆண்களுடைய வேட்பாளரை நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா அவளை வேறும் டுபாக்கூரா இருப்பான். ஒட்டுமொத்த பேரும் திருட்டு பயல்கள் மொள்ள மாதிரி பயல்களா தான் இருப்பாங்க. இவன் சீமானை பத்தி சொல்லியாச்சு, சாக்கடை துறைமுறைகளை பத்தி சொல்லியாச்சு, இடும்பாவனம் கார்த்திகை பத்தி சொன்னாச்சு, இந்த ஹுமாயூனை பத்தி சொன்னாச்சு. இவங்க தானடா முக்கியமா இருக்காங்க. 1000 டன் அரிசிங்க இலங்கை தமிழருக்கு இது நிவாரணம் சொல்லிட்டு ஒரு புறா வசூல் பண்ணி 1000 டன் அரிசியை வசூல் பண்ணி அவங்க உள்ள மக்கள்லாம் தன்னுடைய இலங்கை தமிழருக்கு அள்ளி கொடுக்க அதை கொண்டாந்து வச்சு இவன் வீட்டுல கொண்டாந்து வச்சுட்டு இவன் ஆபீஸ்ல கொண்டாந்து வச்சுட்டு அத்தனையும் வித்து தின்னு விட்டாங்க எல்லாத்தையும். காவிரியில நடப்பயணம் போறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தீக்குளிச்சு செத்து போனா அவன் குடும்பத்துக்கு உதவுறேன்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கான வசூல் பண்ணி ஒத்த பைசா இல்லாம அவளையும் தின்னு திட்டுட்டாங்க. இதானடா நாம் தமிழர். நீங்க எல்லாம் பேசுறதுக்கு யோக்கியதை இருக்கடா திமுக பத்தி, இல்ல திமுக வேட்பாளரை பத்தி. இனி சாட்டத்துறை முருகன் திமுக பத்தி நீ பேசுன அப்படின்னா நானே உனக்கு நேரடியா பதிவு கொடுப்பேன் யூடியூப் மூலமா. எங்களுக்கெல்லாம் யூடியூப் ஓபன் பண்றதுக்கு நேரம் இல்ல முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உன்ன மாதிரி பேசுறதுக்கு முடியாதுன்னு நினைக்கிறியா? ஏதோ நீ இவன் அணில் கட்சிக்காரனை பத்தி எழுதுற பேசுற, ஏதோ ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க போட்டுக்கிட்டு இருக்கோம், பாத்துக்கிட்டு இருக்கோம். உடனே உன்னைய வந்து பெரிய ஆள் நினைச்சிட்டியாடா நீ? உனக்கு டே சாக்கடை துறைமுருகா வா, நீ நேருக்கு நேரா இந்த பாலியல் புகாரை பத்தி பேசுவோம்.